வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ரகுவம்சத்தினுடைய 3வது சர்க்கம் ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல மங்கள ஸ்லோகத்தினுடைய ஒரு சின்ன தாத்பரியமாக பார்த்துருவோம். வாக் அர்த்தாவிவ, வாக்கும் அர்த்தமும் எப்படி சேர்ந்து இருக்கோ, ஒரு ஒரு நாமான்னு சொன்னோம்னா அந்த நாமாவினுடைய அர்த்தமும் அந்த நாமாவும் சேர்ந்து வரும். ஒரு புக்குன்னு ஒன்று சொன்னோம்னா வார்த்தை உடனே நமக்கு வந்து வி இமீடியட்லி பிக்சரைஸ் த புக் இன் அவர் மைண்டு. ஸோ அது ரெண்டுமே எப்படி இன்டர்கனெக்டடாக இருக்கோ அந்த மாதிரி அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கலாம். பார்வதி பரமேஸ்வரோ சம்பிருக்தோ அப்படி ஒன்றா ஒட்டி இருக்கக்கூடியவா. வாகர்த்த பிரதிபத்தையே, வாக்கினுடைய அர்த்தத்தை பிரதிபத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ஞானத்திற்காக பார்வதி பரமேஸ்வரன் வந்தே. இவா தான் ஜெகதா பிதரோ வந்தே. இதில் ஒரு கேள்வி நமக்கு தோணும், வாக்குக்கு சரஸ்வதி தானே அம்பாள், அப்போது சரஸ்வதி நமஸ்துபியம்னு தானே ஆரம்பிச்சிருக்கணும். காளிதாசன் வந்து பார்வதி பரமேஸ்வரவுன்னு வாகர்த்த பிரதிபத்தையேன்னு வேற சொல்கிறானே. அப்போது வாக்கினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்பா சரஸ்வதியை நினச்சிக்காத எங்கேருந்து பார்வதி பரமேஸ்வரனை பார்க்குறா அப்படிங்கிறச்சு மல்லிநாதர் ஒரு சென்டென்ஸ் ஒன்று, ஒரு இது ரெஃபரன்ஸ் ஒன்று போட்டிருப்பார் வாயு சம்ஹிதையிலேருந்து. சப்தசாஸ்திரம் அகிலம் தத்தே சர்வஸ்ய வல்லபா, அர்த்தசாஸ்திரம் அகிலம் தத்தே என்ன இந்து சேகரஹா அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது அர்த்தம் முழுவதும் சிவனாகவும் சப்தசாஸ்திரம் முழுவதும் அம்பாளாகவும் தரிக்கிறா ரெண்டு பேருமே. அதனால தான் சப்தம் அர்த்தம் இவைகளினுடைய ஒரு பிரதிபத்திக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்து பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார் காளிதாசன். இதில் இந்த 3வதுல வந்து ஸோ முதல்ல ரகுணாம் அன்வயம் பக்ஷியேன்னு சொல்லி திலீபனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். திலீப ராஜாவை ஃபஸ்ட்டு கேண்டோவில். அந்த திலீபனுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற ஒரு வருத்தம், அதனால் போய் வசிஷ்டரை பார்க்குறார். வசிஷ்டரை பார்க்கும் பொழுது வசிஷ்டர் சொல்கிறார் ஞான திருஷ்டியினால், இந்த மாதிரி நீ ஸ்வர்க்கத்திலேருந்து திரும்பி வரும் பொழுது அந்த கல்பவருஷத்துக்கு கீழே கண்ணுக்குட்டியோட இவ இருந்தா, காமதேனு இருந்தா, நீ அங்கே வந்து வலம் வராத வந்த, அவளை கவனிக்காத நீ வந்துட்ட. ஏன்னா அப்போ வந்து மனைவி ரித்துஸ்நாதாங்கிறச்சு அந்த கரெக்டாக அவள் குளிச்சு இருக்கக்கூடிய டைம் பீரியட். அந்த சமயம் வந்து ராஜாவினுடைய ஒரு இது என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பிரஜாவிருத்தியர்த்தம் போய் அவளோட இருக்கணும்னு பேர். அந்த மனைவியை நினச்சிண்டு வந்ததுனால அந்த பசுமாடை வந்து வலம் வராத விட்டுடுறான், மறந்து போயிடுறது. அதாவது ஹீ இஸ் இன் சம் அதர் தாட். அதனால அப்போ நந்தினி என்ன சொல்றான்னா, உனக்கு எந்த ஒரு காரணத்துக்காக நீ மனைவியை நினைச்சுட்டு போனியோ அந்த பிரஜை வந்து உனக்கு என்ன வணங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரஜை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சாபம். ஸோ வசிஷ்டர் அதை சொன்ன உடனே நந்தினியை, காமதேனுவனுடைய பெண்ணான அந்த நந்தினியை வந்து ஐஷன் போய் சேவிக்கிறான். அவளுக்கு வந்து மாடு புல்லு கொடுத்து இது பண்ணி ஃபுல்லாக சுஷ்ரூஷை பண்ணுறான் நந்தினிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிங்கம் இருக்கு. இது 2வது சர்க்கத்துக்கு வந்துடுறது. நந்தினியை இது பண்ணுறச்சே எப்படி தினந்தோறும் கார்த்தால சாயந்தரம் நந்தினி ஐஷன்ட்டு போகிறான் காட்டுக்கு, அந்த பசுமாட்டுக்கு எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணி. அப்புறம் சிங்கம் வருது. அந்த சிங்கம் யாருன்னா ஒரு கந்தர்வன், கந்தர்வனும் சிவகணம் அந்த சிங்கம். அது இவனை டெஸ்ட் பண்ணுறது. நந்தினியை பிடிச்சிண்டு நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான். அப்போது இந்த திலீபன் வந்து உன்னை கொன்னுடுறேன்னுட்டு அம்பை எடுக்கரிச்சு அவன் தடுத்து அந்த சித்ரார்பிதாரம்பை வாவதஸ்தேன்னு வரும். அப்படியே ஒரு நிமிஷம் கட்டிப்படுறான் அந்த மேஜிக்குனால. அந்த சிங்கம் வந்து திலீபனை கட்டி விடுறது. ஆஸ் ஹீ இஸ் ட்ரைங் டு த்ரோ தி ஏரோ, ஹீ இஸ் நாட் ஏபிள் டு மூவ். அப்போ புரியறது திலீபனுக்கு இது சம்திங் டிஃப்ரெண்ட், இது நம்ம சாதாரண சிங்கம் இல்லைன்னு சொல்லி கேட்டு என்ன ஏதுன்ன உடனே ஐ ஆஃபர் மை செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் நந்தினிங்கிறான். ஸோ நானே உனக்கு பலியாக இருக்கேன்ன உடனே அப்போது ஹி பிகம்ஸ் ப்ளீஸ்ட். நந்தினியும் வந்து சரி உன்னுடைய சுஷ்ரூஷை 1 மாதம் வரைக்கும் நீ பண்ணியிருக்க, இது வந்து உனக்கு பலிச்சுடுத்து அப்படிங்கிற, என்னை ரட்சிச்சதுனால, நீ உன்னையே உசுரை கொடுத்து நீ என்னை ரட்சிச்சதுனால உனக்கு இது பலன் உண்டானதாக ஆயிடுத்து. என்னுடைய பாலை நீ குடிச்சு நீ உன் மனைவிக்கும் கொடுத்தேன்னா உனக்கு பிரஜை வருங்கிறா. அப்போது அந்த பாலை கறந்து அந்த இடத்துல கூட ரொம்ப அழகாக இருக்கும்.
வசிஷ்டரோட பர்மிஷனோட கண்ணுக்குட்டி குடிச்சு பாக்கி இருக்கிற பாலை யாகத்துக்கு போய் மிச்சத்தை அவன் குடிச்சான்னு வரும். ராஜாவா இருந்தாலும் அந்த மாதிரி இல்லை. அதுதான் அந்த ரகுணாம் அன்வயம்ங்கிறச்சு எப்படி ரகு பிறந்தாங்கிற பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும். அப்போதான் இந்த 3வது சர்க்கத்தினுடைய ஒரு என்ட்ரன்ஸே, எப்பேற்பட்டவன் என்ன ஒரு ஒரு விரதத்தோட திலீபன் வந்து இப்போ திலீபனுக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, அதனால தான் அந்த வம்சத்துக்கே அந்த பேர். அவ்வளவு ஒரு ஒரு சம்ஸ்காரியா இருக்கக்கூடிய அந்த ஒரு இவன் ஹி நியூ ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ரிஷிஸ், பசுமாடுகள் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து பூதராசிகளுக்கெல்லாம் அப்பா மாதிரி இருந்தான். பிதா இவ பிரஜானாம்பர், பிரஜைகளுக்கு அப்பா மாதிரி இருந்தான் திலீபன் ஃபர்ஸ்ட் சர்க்கத்தில் வர்ணிப்பார். இந்த 2வது சர்க்கம் முடியிற சமயத்துல கர்ப்பம் ஆதத்தேன்னு வரும். அந்த கர்ப்பம் தரித்தாள் சுதக்ஷிணா. ஸோ திலீபனுடைய மனைவி சுதக்ஷிணா கர்ப்பம் தரிச்சாள்னுட்டு அதோட முடிப்போம் 2வது சர்க்கத்தை. இந்த 3வது ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எப்படின்னா, முதல் ஒரு 12 ஸ்லோகம் அவளுடைய கர்ப்பத்தினுடைய லக்ஷணங்கள், அந்த தௌஹ்ருத லக்ஷணம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வர்ணனை ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஸ்லோகத்துக்கு. அப்புறம் 13லேருந்து 27 ரகு பிறந்து அவனுடைய சைஷவம், குழந்தை பருவம். 28 அவனுக்கு சௌளம் பண்ணி ஒரு வித்யா பிராப்தி, குருகுலத்துக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் விவாகம், அப்புறம் யௌவராஜ்யாபிஷேகம் ஏற்படுறது 37 வரைக்கும். 38லேருந்து 63 என்னன்னா திலீபன் அஸ்வமேத யாகத்துக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸை பண்றான். அப்போ அதுக்கு அந்த குதிரையை வந்து பார்த்துக்கிறதுனுடைய பொறுப்பு ரகுட்ட இருக்கு. அப்போ இந்திரன் ஆஸ் யூஷுவல் நமக்கு அஸ்வமேத யாகம் பண்றதுனாலே அங்கே இந்திரன் ஃபீச்சர் ஆயிடணும். ஏன்னா 99 பண்ணி 100வது பண்றதுக்குள்ள ஐயோ நம்ம பதவிக்கு பிரச்சனையா சேர்னுட்டு இந்திரனுக்கு அங்கே கவலை வந்துடும். அதனால இந்திரன் உடனே அங்கே சண்டை போடுறதுக்கு வரிசை ரகுவும் இந்திரனுக்கும் ஒரு சண்டை ஏற்படுறது. அந்த யுத்தத்தில் இந்திரன் வரம் கொடுக்கறான் முடியர்ச்சே. அது 64லேருந்து 70. இந்திரன் வரம் கொடுக்கறது என்னன்னா, நீ இந்த ராஜ்யத்தை ஆளுவ, இதை முடிச்சாலும் நீ வந்து பூமியை உன்னுடைய வம்சம், உன்னுடைய பெயரால இந்த வம்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ஒரு வரத்தை கொடுக்க போறான் கடைசியில. அதுக்கப்புறம் ராஜ்யத்தினுடைய பொறுப்பை, ஏன்னா இது வரைக்கும் ரகு வந்து யுவராஜாவா தான் இருந்தான். இப்போ ராஜ்யத்தினுடைய பொறுப்பை, அரசாண்மையை இவனுக்கு கொடுத்துட்டு, ரகுட்ட கொடுத்துட்டு திலீபன் காட்டுக்கு போறான். ஸோ இந்த ஒரு சர்க்கத்தினுடைய மகிமை யோசிச்சு பார்த்தோம்னா, ஆரம்பம் ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தினாம் யோகேனாந்தே தனுத்யஜாம்னு இருக்கு ஒரு ஸ்லோகம். இது எப்படின்னா, ரகுணாம் அன்வயம் பக்ஷியேன்னு சொல்லி காளிதாசன் ஆரம்பிக்கும் பொழுது ரகு வம்சத்துல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, சைஷவே அபியஸ்த வித்யானாம், சைஷவே குழந்தை பருவத்துல வித்தைய கத்துக்கிறா. ஸோ அந்த குழந்தை பருவத்தினுடைய ஒரு வர்ணனை, கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறந்து சைஷவம் எப்படி போச்சு, வித்யாபியாசம் எப்படி போச்சுன்னு இந்த இதுலயே வர்ணனை வருது. யௌவனே விஷயேஷினா, அவளை விவாகம் பண்றது அதுவும் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் வார்த்தகே முனிவிருத்தினாம், வயசாகும் பொழுது திலீபன் காட்டுக்கு போறாங்கிறத வர்ணனையும் இருக்கு. அதுக்கப்புறம் யோகேனாந்தே தனுத்யஜாமுங்கிறது அடுத்த சர்க்கத்துல 5வது முடிவுல உங்களுக்கு ரகு உன்னுடைய ஒரு இது இருக்கு. இதுலயே திலீபனோடது வரது கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை கடைசியில எப்படி சொல்லியிருக்காருன்னுட்டும். ஆனா யோகேன அந்தே தனுத்யஜாம், தன்னுடைய சரீரத்தை விடுறவா யோகத்துல. இப்படிதான் அவ லைஃப் இருந்தது. அதை வந்து ஒரு ஒரு கேப்சியூல் ஃபார்ம்ல உங்களுக்கு இந்த சர்க்கத்துல எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா திலீபனோட ஆரம்பத்துல திலீபனை நேர ராஜாவா தான் வர்ணிக்கிறார். திலீபனுடைய சைஷவம்லாம் வர்ணிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ராஜா, ஏன்னா ரகு பேர்ல இந்த வம்சம் இருக்கிறதுனால அந்த ரகுவனுடைய பிறப்பு, குழந்தை பருவம், யௌவனம் அப்படி வர்ணிச்சுட்டு போறார். அப்கோர்ஸ் ராமனெல்லாம் பின்னாடி இன்னும் நன்னா வர்ணிக்கிறார். அது ராமாயணத்தினுடைய ஒரு ஃபோக்கஸ்ங்கிறதுனால பின்னாடி 9, 10, 11, 12, 13 வரைக்கும் உங்களுக்கு ராமருடைய கதை வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்க ரகு, அதுக்கப்புறம் அஜன், அப்புறம் தசரதன் அப்படி போகிறது. ஸோ டெக்ஸ்டுக்கு போயிடுவோம். இது வந்து உபஜாதி விருத்தம். நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு.
மல்லிநாதர் தான் மெயின் நமக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் வியாக்கியானம் நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து நாராயண பண்டிதர் அண்ட் அருணகிரின்னு 2 பேர் பண்ணியிருக்கிறது. அருணகிரி தான் இந்த பிரகாஷங்கிற வியாக்கியானம் முதல்ல இருக்கும், பிரகான்னு போட்டிருக்கு. அடுத்த பேராகிராஃப் பார்த்தேன்னா பத அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த பத பிரகாஷிகாவோ இல்லை வேற ஏதோ அதுக்கு பேர் பதார்த்த தீபிகா, சாரி பதார்த்த தீபிகாங்கிறது தான் அருணகிரின்னுட்டு ஒருத்தர் நாராயண பண்டிதர் பண்ணியிருக்கிறது. ஐ கீப் மிஸ்டேக்கிங். இந்த பிரகாஷிகாங்கிறது தான் அருணகிரிங்கிறவர் எழுதினது. அதற்கு வியாக்கியானம் இன்னொரு இவர் எழுதினது, நாராயண பண்டிதர் எழுதினது பதார்த்த தீபிகாங்கிறது. இவா 2 பேருமே கேரளைட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேனுஸ்கிரிப்டே உங்களுக்கு அங்கே கிடைச்சது தான். தே போத் ஹவ் டன் இது வியாக்கியானம் ஃபார் குமாரசம்பவம் அண்ட் ரகுவம்சம். முழு குமாரசம்பவத்துக்கும் முழு ரகுவம்சத்துக்கும் அவள் வந்து பண்ணியிருக்கா வியாக்கியானம். ரொம்ப சில இடங்கள்லாம் ரசமாக இருக்கும், அதனால எனக்கு இந்த வியாக்கியானம் பிடிக்கும். மல்லிநாதர் கொஞ்சம் கிராமர் குறைவர், அது ரொம்ப நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஸோ ஐ லைக் திஸ் வியாக்கியானம். ஸோ அங்கங்கே முடிஞ்சால் நம்ம அதையும் பார்ப்போம். அலங்காரங்கள் சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இட் இஸ் மோர் ஈஸி ஃபார் அஸ் டு இது படிக்கிறதுக்கு. இந்த ஐ திங்க் இது பஸ்திதோதயம் இல்லையா, 12 அக்ஷரம். இந்த இதில் பூரா வந்து வம்சஸ்தம்ங்கிறது தான் மீட்டர். மல்லிநாதர் அதை கரெக்டாக எழுதிட்டார். அஸ்மின் சர்க்கே வம்சஸ்தம் விருத்தம் ஜதௌத்து வம்சஸ்தம் உதீரிதம் ஜரோ. இந்த வம்சஸ்தம் தான் பாரவி ஃபஸ்ட்டு சர்க்கத்தில் கிராத்தார்ஜுனியத்தில் ஃபஸ்ட்டு சர்க்கம் பூரா வம்சஸ்தம். கடைசியில் ஒரு 2-3 ஸ்லோகங்கள் மாறும். எப்பவுமே சர்க்க முடிவில் உங்களுக்கு ஸ்லோகங்கள் மாறும். இப்போ சர்க்கம் பூரா இட் ஷுட் ஃபாலோ ஒன் சிம்பிள், ஒரே ஒரு மீட்டரில் தான் இருக்கணும் முழுக்க. ஸோ தட் நமக்கு தெரியும் இட் இஸ் ஒன் கதை. முன்னாடிலாம் வந்து புக்கு பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது, அதனால சபையில் வந்து அரங்கேறது தான் இல்லையா. ஸோ பாடும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரே மீட்டரில் இருந்துடுத்துன்னா இட் இஸ் ஈஸியர் டு ரெக்கக்னைஸ். த மோமெண்ட் யூ சேஞ்ச் த மீட்டர் யூனோ ஓகே ஒரு கதை முடியறது போல இருக்கு, அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்க போறாருங்கிறதுக்காக, ரைட்டா. ஸோ ஃபுல்லாக வம்சஸ்தம். பின்னாடி தான் கடைசி லாஸ்ட் 70வது ஸ்லோகத்தை மாத்திரம் அவர் வந்து மாத்துறாருன்னு நினைக்கிறேன். இந்த 70வது மாத்திரம் அதச விஷய வியாவிருத்தாத்மா யதாவிதி சூனவேங்கிறது மாத்திரம் வேற விருத்தம் வரப்போகிறது, அது அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதில் வம்சஸ்தம் ஒன்னொன்னும் 12 அக்ஷரங்கள் இருக்கு. இதில் அதேப்சிதம் பர்த்துர் உபஸ்திதோதயம் சகீஜனோத்வீக்ஷண கௌமுதி முகம் நிதானம் இக்ஷ்வாகுகுலஸ்ய சந்ததேஹே சுதக்ஷிணா தௌஹ்ருதலக்ஷணம் ததௌ. இது ஞாபகம் வந்து எங்கள் தாத்தா வந்து ஸ்கூலில் படித்தாராம். அப்போல்லாம் வந்து ரகுவம்சம் 3வது சர்க்கம் நம்ம இப்போ ஏதோ காலேஜில் படிக்கிறோம். சில காலேஜில் சிலபஸாகவும் வைக்க மாட்டா, ஆனால் சிலபஸாக வச்சிருக்கிற இடத்துல காலேஜில் தான் வைக்கிறா இப்போல்லாம். எங்கள் தாத்தாலாம் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னார். அப்போ அதை ஒரு டியூனில் வேறு அதை பாடி காமிப்பார். அது அந்த ஒரு ஓல்டன் வாத்தியார் டியூனில் ஒரு டியூனில் ஒன்று இருக்கும். அதே சிதம் வர்த்துருபஸ்திதோதயம் சகீ ஜனோத்வீக்ஷண கௌமுதி முகம் நிதானமிக்ஷ்வா குகுலஸ்ய சந்ததே சுதக்ஷிணா தௌர்ஷதலக்ஷணம் ததோ அப்படிம்ப. அது அப்படியே அந்த அது சொல்கிறச்சேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தி வே தே ரிசைட் அண்ட் ஏன்னா சின்ன வயசில் படித்தது இல்லையா, அதனால். பட் யா அத ஈப்சிதம் பரத். அத மெயின் சென்டென்ஸ் இங்கே என்னன்னா சுதக்ஷிணா தௌஹ்ருத லக்ஷணம் ததோ, இதுதான் மெயின் சென்டென்ஸ் நமக்கு. சுதக்ஷிணா, சுதக்ஷிணாங்கிறது இவர் நம்ம திலீபனுடைய மனைவி சுதக்ஷிணான்னு பேரு. தௌஹ்ருத லக்ஷணம் ததோ, இதை வந்து சில இடங்கள்ல தௌர்ஹிருதம்னு இருக்கும், ஒன்று இருக்கும். இந்த மல்லிநாதர்தில் அது இருக்கான்னு, ஆமாம் மல்லிநாதர்தில் பாருங்க தௌர்ஹிருதான்னு போட்டிருக்கார், ஒன்று மேலே இருக்கு. இங்கேயும் அப்படிதான் இருக்கணும் தௌர்ஹிருதான்னுட்டு. இப்போ ஆனால் தௌஹ்ருதன்னு தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கார். இதனுடைய தௌஹ்ருதம்னாலே ப்ரெக்னன்சி,
ஸோ அதனுடைய லக்ஷணங்கள். தௌர்ஹிருதாங்கிறது சில பேர் அதை எப்படி ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இங்கேருந்து வருதுன்னா துர்ஹிருதயம், தௌர்ஹிருதயம் அதிலிருந்து வருது. ஹிருத்துனா ஹிருதயம். ஸோ துர்ஹிருத்து மனசுக்கு எதுவுமே அந்த சமயத்தில் பிடிக்காம இருக்கும். சாப்பாடு பிடிக்காது, அது பிடிக்காது, இது ஒரு வெறுப்பு ஒன்று இருக்கும் அந்த அந்த விஷயத்தில். அதுலேருந்து வர்றதுனால தௌர்ஹிருத லக்ஷணம். துர்ஹிருதஸ்ய பாவகா துர்ஹிருதா பாவகா தௌர்ஹிருதம். அதை பின்னாடி அதை எப்படி அர்த்தம் மருவி இருக்குன்னா 2 ஹிருதயம் கொண்டவள்ங்கிற அர்த்தத்தில் வந்துருது. ஸோ விச் மீன்ஸ் குழந்தைக்கு ஒரு ஹிருதயம், தனக்கு ஒரு ஹிருதயம்னு சொல்லி தௌர்ஹிருதா அப்படின்னாலே 2 ஹிருதயம் கொண்டவள்ங்கிற அர்த்தத்தில் வந்ததுனால இதை சுதட்சிணாவானவள் அந்த கர்ப்பத்தினுடைய லட்சணங்களை ததௌ தரித்தாள். அதங்கரிச்சே கர்ப்பாதானானந்தரம் முந்தின சர்க்கம் முடிகிற இடத்துல நமக்கு என்ன கர்ப்பம் ஆதத்தேன்னு போட்டு முடிக்கிறார். இந்த 2வது சர்க்கம் கடைசி ஸ்லோகம் பார்த்தோம்னா நம்ம நடுவாந்திரத்தில் படிக்கிறதுனால பிரச்சனை. அங்கே கர்ப்பம் ஆதத்தே ராக்ஞின்னு இருக்கு லாஸ்ட் ஸ்லோகத்தில். ஸோ அதன்னு நம்ம 3வது சர்க்கம் இங்கே ஆரம்பிக்கிறச்சு அத கர்ப்பாதானானந்தரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ கர்ப்பாதானானந்தரம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறச்சே தானே அந்த லட்சணங்கள்லாம் ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும். அதை இப்போ வர்ணிக்க போகிறார். முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் ஃபீலிங் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்குறவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்லோவாக 4th 5th 2nd trimester போது தான் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த லட்சணங்கள். இதில் ஒவ்வொரு பதமுமே அந்த தௌஹிருத லட்சணத்துக்கு தான் அட்ஜெக்டிவாக போக போகிறது. பர்த்துஹு ஈப்சிதம் உபஸ்தித உதயம் சகீஜன உத்வீக்ஷண கௌமுதி முகம் இக்ஷ்வாகுகுலஸ்ய சந்ததேஹே நிதானம் தௌஹிருத லக்ஷணம். இந்த அவளுடைய அந்த கர்ப்ப லக்ஷணங்கள்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா பர்த்துஹு ஈப்சிதம் கணவனுக்கு பிடித்தமானதான், அவனுடைய மனோரத ரூபமாக இருக்கக்கூடியது. ரூபமாக இருக்குன்னாலே ஆரோபம் பண்றோம். அவனுடைய மனோரதம்ங்கிறது அவன் மனசுல இருக்கிறது. இந்த தௌஹிருத லட்சணம்ங்கிறது இவளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். இது 2த்தையும் இஸ் ஈக்குவல் டு போட்டு ஒரே விபக்திகமா போடுறோம். பார்த்தீங்கன்னா அதாவது சஹா குருஹு அஸ்தி அப்படின்னு சொல்றச்சே சஹாங்கிறதும் பிரதம விபக்தியில இருக்கு, குருஹுங்கிறதும் பிரதம விபக்தி. அவன் இல்லைன்னா மம பிதா குருஹு அப்படிங்கிறோம், எங்க அப்பாவே எனக்கு குருவா இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல பிதாங்கிறவருக்கு குருங்கிறத குருத்துவம்ங்கிறத ஆரோபம் பண்றோம். ஸோ இங்கே எப்படின்னா பர்த்துஹு ஈப்சிதத்துவம்ங்கிறத தௌஹிருத லக்ஷணம்ங்கிறதுல அப்படி ஆரோபம் பண்ணி சொல்றோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஹிஸ் ஓன் டிசையர் தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹர் பிரெக்னன்சி சின்னம், அவ்வளோதான். ஸோ பர்த்துஹு ஈப்சிதம் கணவனுடைய ஒரு மனோரத ரூபமாக இருக்கக்கூடிய அவளுடைய தௌஹிருத லக்ஷணம். அதுக்கப்புறம் உபஸ்தித உதயம். உபஸ்தித உதயம் இந்த ஆவிர்பாவம் ஏற்பட போறது, அப்படி அதாவது நல்லா தெரியறது. உதயம் ஏற்பட போறதுன்னா அந்த குழந்தையினுடைய ஒரு புத்திரலாபம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தெரியறது. உபஸ்திதம்னா இட் இஸ் நியர், ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது உதயம். அப்படிப்பட்ட ஒரு உதயம்னாலே ரைஸ். இது வரைக்கும் அந்த குழந்தை இல்லாத தன்மை அவனை கொஞ்சம் வாட்டின்னு இருந்தது. இப்போ என்னடான்னா அந்த குழந்தை வரப்போறதுங்கிறதுனால ஒரு உதயம், ஒரு ரைஸ் இன் எவ்ரிதிங், எல்லாமே ஒரு செழிப்பு ஏற்பட போறதுங்கிறத குறிப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால உபஸ்தித உதயம் சகீஜன உத்வீக்ஷண கௌமுதி முகம். சகீஜனங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறவாள்லாம் உத்வீக்ஷணனா உதஞ்சிதானாம் வீக்ஷணானாம், அதாவது எதிர்பார்க்கின்ற ஒரு பார்வைகள், பார்வையோடு ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற ஒரு கௌமுதி முகம் எப்படி இருக்குமோ. ஜென்ரலி எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் என்னன்னா உற்சவ நாள்னா ரொம்ப பிடிக்கும். இன் ஜென்ரல் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இங்கே அவளுடைய அந்த தௌஹிருத லக்ஷணம்ங்கிறது அவளுடைய சகிகள் இத்தனை நாள் வரையில் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்திரமுகம் மாதிரி இருந்துதான் அது. கௌமுதி முகம், மூன்லைட். அதாவது இட் இஸ் லைக் தி அப்பியரன்ஸ் ஆஃப் த மூன்லைட் டு ஹர் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், சகீஜன.
அகெயின் தௌஹ்ருத லக்ஷணம்ங்கிறது அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரெக்னன்சி சின்னங்கள். வெரஸ் இந்த கௌமுதி முகம்ங்கிறது அந்த ஆவலாக எதிர்பார்க்கின்ற ஒரு சந்திர முகமாக தோன்றுகிறது அவளுடைய தௌஹ்ருத லக்ஷணம். ஸோ ரூபகம் இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டஃபர். டைரக்டா நம்ம ஆரோபம் பண்ணி சொல்லிடுறோம் அந்த இடத்துல. இக்ஷ்வாகுகுலஸ்ய சந்ததேஹே நிதானம். நிதானம்ங்கிறச்சு ஆதி காரணம். இக்ஷ்வாக்கு குலத்தினுடைய சந்ததி, சந்ததின ரேஸ், அதனுடைய ஒரு நிதானம். சந்ததினாலே அந்த பர்பெச்சுவேஷன், தட் இஸ் த கண்டினியூட்டி ஆஃப் தி இக்ஷ்வாக்கு குலத்திற்கு மூல காரணமாக இருந்தவன் இவன் தான். அதுவரையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. திலீபனுக்கு குழந்தை பிறக்குமா, அந்த லீனியேஜ் கண்டினியூ ஆகுமான டவுட்ல இருந்தது. இப்போ அந்த லீனியேஜ் கண்டினியூ ஆகிறதுக்கு காரணமாக இருக்கு அவளுடைய கர்ப்ப சின்னம், தௌஹ்ருத லக்ஷணம். அப்பேற்பட்ட தௌஹ்ருத லக்ஷணத்தை சுதக்ஷிணா ததௌ. இதுக்கு இந்த அலங்காரம் மாலா ரூபகம்னு பேரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா கீழே அவர் போட்டிருப்பார், பர்த்துஹு அபிமதம் ஏவ வஸ்து சாட்சாத்பூதம் இவ திருஷ்யமானம்ங்கிறார். அதாவது பர்த்துஹு ஈப்சிதம்னாலே அது நேரடியா உபஸ்தித உதயம்ங்கிறார். அப்படியும் எடுத்துக்கலாம், பர்த்துஹு உபஸ்தித உதயம்னு எடுத்துக்கலாம். அந்த உபஸ்தித உதயம் ஈப்சிதம், அந்த டிசையர் தட் இஸ் கோயிங் டு அப்ரோச் ஃபுல்ஃபில்மெண்ட், அப்படி இருக்கக்கூடிய ஒரு டிசையர். தனித்து எடுத்துக்க வேண்டாம், ஒரே இதுவாக எடுத்துக்கலாம். அப்படியே அவனோட சக்சஸை காமிக்கிறது அது. இந்த கர்ப்ப லக்ஷணம்ங்கிறது அவனுடைய கிருத்தகிருத்தியதா, அவன் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக அவன் செஞ்சு முடிச்சதுனால அவனுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டா, இதுதான் அவனுடைய சக்சஸ்னுடைய லட்சணம். அதனால கிருத்தகிருத்தியதாங்கிற ஒரு விஷயத்தினால அந்த ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு வி ஆர் டூயிங் அ சூப்பர் இம்போசிஷன் பிட்வீன் தீஸ் டூ. சரியா? ஓ சாரி, இது மாலா ரூபகமும் இருக்கு. மாலா ரூபகம் இல்லை, உல்லேகாலங்காரம். ஐ தாட் மாலா ரூபகம்னு நினச்சேன், சாரி. உல்லேகாலங்காரம். ஸோ ஒன்னுத்தையே வேற வேற நிமித்தங்களை வச்சுண்டு பலவிதமாக அதை புரிஞ்சுக்கிறது, இதுதான் உல்லேகாலங்காரம். சாரி. ஸோ உல்லேகம்ங்கிறது யூ ஆர் ஹைலைட்டிங் ஒன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் and you are comparing these two together and you are saying this is this. ஒரு சூப்பர் இம்போசிஷன் இருக்கு உல்லேகத்திலையும், ஆனா அந்த உல்லேகத்துக்கு ஒரு நிமித்த பூர்வகமாக இருக்குங்கிறோம். அப்போ இட் பிகம்ஸ் உல்லேகாலங்காரம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஸ்திரீபிகி காமஹா ஐக்ஷிசஹா. பெண்கள் அவனை மல்லானாமசனிஹி, இதுல உண்டு பாகவதத்துல ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். இதெல்லாம் விட அது பெட்டர். உல்லேக அலங்காரம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட். மல்லானாம் அசனிர் நிருணாம் ரவரஹ. அது மல்லானாம் அசனிஹி, மல்லர்கள்லாம் அந்த ரங்கத்துக்குள்ள பகவான் வரான். வரும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி காட்சி அளிக்கிறான் கண்ணன். மல்லானாம், அங்க மல்லர்கள்லாம் சாணூரன் முஷ்டிகன்னோடலாம் ரெஸ்லிங் ஃபைட் பண்றானோ இல்லையோ, அவள்லாம் பார்க்கறச்சு ஐயோ பெரிய அந்த அசனி இது மாதிரி நம்மளை அழிக்கக்கூடிய வஜ்ராயுதம் மாதிரி வந்துருத்தே அப்படின்னு அவனை கண்ணனை பார்க்கறான். நிருணாம் நரவரகா, மனுஷியர்களுக்கு நடுவுல வசத்தியா, மனுஷியர்களுக்கெல்லாம் மென் see him as the best among the men. நரவரகா. ஸ்திரீனாம் ஸ்மரஹா, பெண்கள் அவனை பார்க்கறச்சே சாட்சாத் மன்மதன்னு பார்க்கறா. மூர்த்திமான். கோபானாம் ஸ்வஜனஹா, அங்க கோபர்கள் சில பேர் இருப்பாளே, எங்காளுப்பா அங்க போய் நிக்கிறான் அப்படிங்கிறா, ஸ்வஜனஹா அப்படிங்கிறா. அசதாம் க்ஷிதிபுஜாம், கெட்ட அரசர்களுக்கு சாஸ்தா. சாஸ்தா மாதிரி இப்போ நமக்கு தண்டனை விதிக்கிறவனா பார்க்கறா. ஸ்வபித்ரோஹோ சிசுஹு, வசுதேவரும் தேவகியும் அங்க ரங்கத்துல இருக்கா. இப்போ குழந்தை வரான்னுட்டு அவளுக்கு எப்படி ஐயோ குழந்தை வரான் அப்படின்னு தோன்றதான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இல்ல. மிருத்யுர் போஜபதேஹே, போஜபதிங்கிறது கம்சன், கம்சனுக்கு அப்படியே யமன் நடந்து வராங்கிறான். விராட் அவிதுஷாம், விராட் புருஷனாக அவிதுஷாம்ங்கிறச்சு ஓரளவுக்கு வித்வான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விராட் புருஷனாக அவன் தோன்றுகிறான். தத்துவம் பரம் யோகினாம், யோகியா இருந்தா கண்ணன் அப்படியே பரதத்துவம்னா இது பரம்பொருள்னா அப்படின்னு பார்க்கறா. விஷ்ணினாம் பரதேவதா, எங்க குலதெய்வம் பா இது அப்படின்னு. விஷ்ணி குலங்கள், விஷ்ணி அப்படிங்கிறது ஒரு யாதவ குலம்.
யாதவ குலங்கள்லாம் எங்களுக்கு குலதேவதை அப்படின்னுட்டு பாக்குறாளாம். இது விதிதா ரங்கங்கத சாக்ரஜா. அண்ணாவோட கூட வர்ற அந்த கண்ணனை பார்த்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. இதுதான் உல்லேக அலங்காரம். ஸோ வாட் இஸ் த சென்டிமெண்ட் வித் விச் தே சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் நிமித்தம்னு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டா ஈஸியா புரிஞ்சுட்டுலாம் அதுக்காக. ஸோ கர்ப்ப லட்சணம்ங்கிறத கிருதகிருத்தியதாங்கிற ஒரு நிமித்தம் வச்சுண்டு அதனால பர்த்துஹு மனோரதம்ங்கிறோம். ஹி ஃபீல் சக்சஸ்ஃபுல் அண்ட் திஸ் இஸ் த ஃப்ரூஷன் ஆஃப் ஹிஸ் டிசையர் அப்படின்னு தோன்றது. அடுத்தது அபிமானம். இது ஒரு ரெஸ்பெக்டோட பார்க்கறா அவளை வந்து, இல்லை ஒரு ரெஸ்பெக்டோடங்கிறச்சு குலம் ஜனங்கள் எல்லோருமே அந்த சந்ததி இடைவிடாமல் இருப்பதற்கு இந்த கர்ப்ப லட்சணம் தான் காரணம்னுட்டு ஒரு பகுமானத்தோட பார்க்கறா அவளை. அடுத்தது பெண்களுக்கு வந்து ஆசை, ஐயோ ஆத்துல ஒரு குழந்தை வரப்போறது அப்படின்னு ஒரு குஷி இருக்குமோ இல்லையோ, அப்படி வந்து ஒரு சந்திரோதயம் போல அவளை பார்க்கறா, ஒரு உற்சவம் போல பார்க்கறா. ஸோ குழந்தை வர்றதுங்கிறது ஒரு கௌமுதி முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த சகி ஜனோத்வீக்ஷண கௌமுதி முகம் அப்படின்னு அதோட கனெக்ஷன். ஸோ இப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு நிமித்தத்தை வைத்து பலவாறாக பார்க்கப்படுகிறது ஒரே வஸ்து. அதனால உல்லேக அலங்காரம் இந்த இடத்துல. சரியா? ஆதேப்சிதம் பர்த்துருபஸ்திதோதயம் சகீ ஜனோத்வீக்ஷண கௌமுதி முகம் நிதான இக்ஷ்வாகுகுலஸ்ய சந்ததேஹே சுதக்ஷிணா தௌஹ்ருதலக்ஷணம் ததௌ ஷரீரசாதாத் அசமக்ரபூஷணா முகேன சா லக்ஷ்யத லோத்ரபாண்டுனா தனு பிரகாஷேன விஜேயதாரகா பிரபாதகல்பா சசினேவ சர்வரி. ஷரீர சாதாத் அசமக்ர பூஷணா. ஸோ மெயின் சென்டென்சிங்க சா அலக்ஷியத, அவள் பார்க்கப்பட்டாள். லக்ஷியத்தே அப்படின்னா பார்க்கப்படுகிறாள்னு கர்மணி. ஸோ இங்கே சா அலக்ஷியத, ஷி வாஸ் நோட்டிஸ்ட் இன் திஸ் மேனர். எப்படி பார்க்கப்பட்டாள்னா ஷரீர சாதாத் முகேன லோத்ர பாண்டுனா முகேன அலக்ஷியத, ஷி வாஸ் ஐடென்டிஃபைடு பை ஒரு ரொம்ப வெளிர்ந்த முகத்தை வைத்து பார்க்கப்பட்டாள். முகத்தினால் அவள் ஷி வாஸ் நோட்டிஸ்ட் அப்படிங்கிறாருங்க. அது என்னன்னா அவளுக்கு எல்லாமே பிரதமா விபக்தியில போகணும், திருத்தியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் முகத்துக்கு போறது. ஸோ லோத்ர பாண்டுனா முகேன, லோத்ரங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம். அந்த புஷ்பத்தை போல் பாண்டு வெளிர்ந்ததான முகேன முகத்துடன் சா அவள் பார்க்கப்பட்டாள் அலக்ஷியத. அந்த சாக்கு அட்ஜெக்டிவ் இங்க என்ன? ஷரீர சாதாத்து அசமக்ர பூஷணா. ஷரீரத்துல ஒரு கனத்து போயிடும் நமக்கு வந்து. அந்த பிரெக்னன்சி வர்றச்சேயே உடம்பு வந்து தேர் இஸ் ஒரு ஒரு கனம் ஜாஸ்தி ஆகும். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த குழந்தைனால மாத்திரம் இல்லாமல் இன் ஜென்ரல் நீர் கோத்துக்கும் அதெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஒரு உடம்பு சாதகான கிளேஷம்னு அர்த்தம். ஷரீரத்தினுடைய ஒரு கிளேஷத்தினால அவளால அசமக்ர பூஷணா, சமக்ரம்னா எல்லா ஆபரணங்கள், அசமக்ர பூஷணாங்கிறச்சு எல்லா ஆபரணங்களையும் அவளால் போட்டுக்க முடியல, போட்டுக்கல்ல. ஸோ சாதகான பலஹானிகி, பலம் இழந்த காரணத்தினால அவளால் வந்து எல்லா நகையும் போட்டுட்டு தூக்கிக்க முடியல. அதனால வெறும்னா கழுத்தில் ஒரு செயின் மாத்திரம் போட்டுட்டாலோ வருமோ இல்லையா? இல்லைன்னா கல்யாணத்துக்கு போகிற மாதிரி எப்பவும் இருப்பாளோ என்னமோ அரசிகள்லாம். ஆனால் இங்கே வந்து அவளால் முடியலை, பலஹீனமாக இருந்ததுனால. ஷரீர சாதாத்து, ஷரீரத்தினுடைய தௌர்பல்யாத்து அசமக்ர பூஷணா, சம்பூர்ண ஆபரணங்களை போட்டுக்கொண்டு இல்லை. மேலும் அப்படிப்பட்ட அந்த சுதக்ஷிணா லோத்ர பாண்டுனா முகேன அலக்ஷியத, ஒரு வெளிர்ந்த முகத்துடன் பார்க்கப்பட்டார். ஒரு பேல்னஸ் வந்துடுறது ஃபேஸ்ல பிகாஸ் ஆஃப் த டயர்ட்னஸ். என்ன உடம்பு சேஞ்சஸ் அண்டர்கோ ஆகுது தெரியுமோ இல்லையோ அந்த டியூரிங் த பிரெக்னன்சி. அதை நினைச்சோம்னாலே எப்படிதான் ஒத்துத்தரும் நம்ம வந்து we went through that அப்படின்னு தோணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இட் கேன் பி பிரிட்டி டிஃபிகல்ட் ஃபார் அ வுமன் டு கோ த்ரூ தட் இல்லையா? அதனால அது முகத்துல டக்குன்னு அந்த டயர்ட்னஸ் தெரிஞ்சிடும். அது வெளிர்ந்த ஒரு முகம். ஆனா ஒரு லோத்ரங்கிற ஒரு புஷ்பத்தை போல ஒரு பேல் கலர்ல இருந்தது அவளுடைய முகம். எது போலங்கிறது ரெண்டாவது லைன்ல போடுறார். ஷஷினா ஷர்வரி இவ. ஷர்வரி இரவு வேளை
விஜய் பிரபாத கல்பா சர்வரி. பிரபாத கல்பா கால வேளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய. ஸோ பிரபாத்தன காலங்கார்த்தால, குட் மார்னிங் சொல்றோம் இல்லையா, சுப்பிரபாதம். ஸோ பிரபாத்தம் கல்பப்புங்கிற பிரத்யம் போட்டோம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்னு அர்த்தம். when I say நவதி கல்பஹா நவதி தேசியஹா எப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் 90, he is not yet 90ன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே இட் இஸ் ஆல்மோஸ்ட் டே டைம். அப்படிப்பட்ட ராத்திரி இருக்குமோ இல்லையோ, அந்த ராத்திரி நேரம் பிரபாத கல்பா சர்வரி விஜய தாரகா. அந்த தாரகைகள்லாம் எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி ஆயிடுமா. விஜயம் அப்படின்னா விச்சினோத்தின்னு தேடுறது, அன்வேஷயத்தின்னு அர்த்தம். அன்வேஷ்ய தாரகா விஜேத்தும் யோக்கியம் தாரகம் எஸ்யாகா. யாருனுடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு தேடுற. ஏன்னா டல் ஆயிடுமோ இல்லையோ, ராத்திரி நேரம் டல்லாகி உங்களுக்கு வெடிகாலம்பர வர்ற மாதிரி இருக்கும் பொழுது ஆகாசத்துல தாரகையினுடைய பிரகாசம் அத்தனையா இருக்காது. அதனால தாரகைகள் நட்சத்திரங்கள் தேடப்படும் அவஸ்தையை அடைந்தவைகளாக இருக்கும் எந்த ஒரு ராத்திரியிலோ அந்த ராத்திரி. ஸோ அப்படியே எங்கடா அவளுக்கும் வந்து உடம்பு ரொம்ப முடியலைங்கிறதுனால ஏதோ அங்கங்கே ஒன்று போட்டுன்னு இருக்கா. சில சமயம் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து ஒரு இத்தினூண்டுக்கு ஜிமிக்கி இல்லாத போனோம் வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு மாமி நம்மளை கேட்பா, என்ன காதில் தோடு இல்லாமத மாதிரி இருக்கு, போட்டுதானே இருக்கோம்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கே, ஒண்ணுமே போட்டுக்கலையே அப்படின்பா. இருக்கேன் போனோம்னோ அது மாதிரி இங்க வந்து அசமக்ர பூஷணா. அதுதான் எங்க இருக்கு நட்சத்திரம்னு நம்ம தேட வேண்டியிருக்கு காலங்கார்த்தால. இந்த ராத்திரி முடியற சமயத்துல, காலங்கார்த்தால ஆக போற சமயத்துல. அப்புறம் சந்திரன் இருக்குமே, அது எப்படின்னா தனு பிரகாசேன சசினா இவ. தனு பிரகாசேன குறைச்சலான பிரகாசத்தை கொண்ட சசினா சந்திரனுடன் கூடின இரவு நேரம் போல் இவளுக்கும் முகத்துல அத்தனை பிரகாசம் இல்ல. லோத்ர பாண்டுனான்னுட்டார், வெளிர்ந்த முகம்னுட்டோம். இங்கேயும் வந்து அந்த கார்த்தால நேரத்துல அந்த சந்திரன் வந்து சசி திவச தூசரகாம்பர். பர்தரியில நீதி சதகத்துல மணிஷானோல்லீடா சசி திவச தூசரகாம்பர். அதாவது மணியை வந்து நன்னா இத்தனாம் பெரிய ஜெம்மை ராவாக எடுத்துன்னு வருவோம், அதை சாண தீட்டி நம்ம வந்து அதை ஷேப்பு கொடுக்குறோம், ஷேப்பு கூட தூண்டு காக்கிவிடுவோம் அந்த மணியை இல்லையா. இப்போ டைமண்ட், ரா டைமண்டுக்கும் த கட் டைமண்டும் வந்து சைஸ் வில் பி வெரி ஸ்மால், ஆனால் அதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். திவச தூசரகா சசிம்பர். ஸோ திவச கால வேளையில தூசர ரொம்ப பழுது படிஞ்ச ஒரு சந்திரனை பார்க்கும் பொழுது மனசு கஷ்டமா இருக்கும். சப்த சல்யானி மே மனகாம்பர். அது வந்து மனசை உறுத்துற மாதிரி இருக்கும்பர். இங்க தனு பிரகாசேன அந்த சந்திரன் வந்து குறைவான பிரகாசத்தை கொண்ட சந்திரனுடன், திருத்தியா விபக்தியில இருக்கு சரியா, சந்திரனுடன் கூட இருக்கும் ராத்திரி. அந்த ராத்திரியை போல் அவள் பார்க்கப்பட்டாள் சரியா. ஸோ இதை வந்து ஒன்னொன்னும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். எதோட அசமக்ர சரீர சாதாத்து அசமக்ர பூஷணாங்கிறத உபமான பட்சத்துல பிரபாத கல்பா விஜய தாரகாவோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லோத்ர பாண்டுனா முகேனங்கிறது தனு பிரகாஷேன சசினா அதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சா அவள் சர்வரி போல, இரவு நேரத்தை போல் அப்படின்னு இது ரெண்டுத்தையும். ஸோ பிரதமா பக்தியில இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பிம்ப பிரதிபிம்ப பாவத்துல இருந்தா கூட உங்களுக்கு இவ போட்டிருக்கிறதுனால உபமா அலங்காரம் இந்த இடத்துல சரியா. ஷரீர சாதாத் அசமக்ர பூஷணா முகேன சா லக்ஷ்யத லோத்ர பாண்டுனா தனு பிரகாஷேன விஜய தாரகா. விஜயன விஜேத்தும் யோக்யா, மிருக்யம்னு அர்த்தம். யோக்யம் அது தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட நட்சத்திரமா ஆயிடுத்து, ஏன்னா வெளிச்சம் வந்துருத்து. பிரபாத கல்பா சசினா இவ சர்வரி சரியா. சந்தேகம் இருக்கா இல்லையே? டவுட் இருந்தா இப்ப கேட்டுருவோம். இல்ல ஒன்னே என்னன்னா, இது அன்வயம் எப்படி பண்ணுவோம், இன்னொரு இதுல சொல்றேன் ப்ளீஸ். ஸோ அன்வயமா பண்ணணும்னா தனித்தனியாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அலட்சியத்தை கடைசியில் போட்டுக்கணும்.
शरीरसादात् असमग्रभूषणा लोध्रपाण्डुना मुखेन सा विचेयता प्रभातकल्प विचेयतारका பிரபாதகல்பா இல்லை அது சரிப்பட்டு வராது வரேன். ஏன்னா மொத்தமாக சேர்த்து ஒன்றா போடணும்னா ஷரீர சாதாத்து இது எப்படி போடலாம், இங்கேருந்து போட்டுக்கலாமா, இவர் போட்டிருப்பார், இல்லை வேண்டாம் இப்படியே போட்டுப்போம். ஷரீர சாதாத்து அசமக்ரபூஷணா சா லோத்ரபாண்டுனா முகேன தனுப்பிரகாஷேன சசினா இல்லை வேண்டாம் விச்சேயதாரகா விச்சேயதாரகா பிரபாதகல்பா சர்வரி தனுப்பிரகாஷேன சசினா இவ இவ அதையும் இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் அலக்ஷியத்தை 12 சரியா? ஏன்னா இந்த சமக்ர பூஷணா அப்புறம் வந்து சா அலக்ஷியத்தை கடைசியில போட்டுருந்தோம். அது வர்போல்யோ வர்ப நம்ம கடைசியில போட்டுக்கணும். முகேன லோத்ர பாண்டுனா முகேன எது போல அப்படிங்கறத நடுவுல நுழைச்சுடணும். கிரியாபதத்துக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே அந்த உபமானத்தை உள்ள நுழைச்சுடணும். ஒரே சென்டென்ஸா நம்ம பண்ணும்பொழுது அன்வய பிரகாரத்துல அந்த உபமானம் பார்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கிரியாபதத்துக்கு முன்னாடி போட்டு இவா போட்டு கனெக்ட் பண்ணிடணும். சரியா? சரி, வேற முதல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது நீங்க சொன்னேன் சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம். நாலாவது யோகா வார்த்தகே முனிவிருத்தீனாம். வார்த்தகே அந்த மூணாவது மாத்திரம் மிஸ் பண்ணிட்டேன். வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். அது வந்துடுது. ஓகே. இன்னொன்னு அது இன்னொன்னு சொன்னேன் நீங்க சப்த சாஸ்திரஸ்ய அது எனக்கே கரெக்டா தெரியாது, நான் பாத்துறணும். இதுல இருக்குமே இந்த ரகுவம்சத்துல பார்த்தோம்னா சப்தசாஸ்திரம் அகிலம் தத்தே சர்வஸ்ய வல்லபா அர்த்தஜாத்தம் அகிலம் தத்தே முக்தேந்து சேகரஹான்னு வரும்னு நினைக்கிறேன். இதோ பார்க்குறேன். வாயு சம்ஹிதையில் இருக்கும்னு போட்டிருப்பார். எங்க இது? அது வாயு புராணம். வாயு புராண சம்ஹிதா வச்சன பலேன சப்தஜாத்தம் அசேஷம் தூ. நான் பத்தில வார்த்தை எல்லாத்தையும் நான் மாத்திருக்கேன். சப்தஜாத்தம் அசேஷம் தூ தத்தே சர்வஸ்ய வல்லபா. சப்த ஜாத்தம், ஜாத்தம்னா சமூகம், சப்தத்தினுடைய கூட்டம், அசேஷம் முழுமையும், சர்வஸ்ய வல்லபா, சர்வன்னா சிவன், சிவனுடைய வல்லபா பிரியையா இருக்கக்கூடிய அம்பாள் தத்தே. அவதான் சப்தசாஸ்திரம் பூரா அவதான் வச்சுட்டு இருக்கா. அர்த்த ரூபம் அகிலம், ஃபார்ம்ஸ் எல்லாமே அகிலம், அர்த்தரூபம் எது அகிலம் தத்தே முக்தேந்து சேகரா. அந்த இளம் சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரன் ஃபார்ம் எல்லாத்தையும் அவர் தான் தரிச்சுட்டு இருக்கார். இது என்ன ஒன்றும் இல்லை, ஃபார்ம் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சப்தம் வேணும். சப்தம் தான் சக்தி. சிவஹா சக்தியா யுக்தா எதி பவதி சக்த பிரபவித்தும். அந்த ஃபார்முக்கு நமக்கு ஒரு வேர்டு வேணும் சொல்றதுக்கு, இல்லைன்னா பிரயோகத்துக்கு அதுன்னு எத்தனை தரம் நம்ம குழந்தைகள்லாம் வந்து கிண்டல் அடிக்கும் தெரியுமோ இல்லையோ. வி நீட் தட் பர்டி, அது அந்த சக்தி வேணும். அது இல்லைன்னா அந்த அர்த்தம் செயல்படாது, அவ்வளவுதான். அதனால சப்த ஜாத்தம் அகிலம் சக்தி, அர்த்த ஜாத்தம் அகிலம் பரமேஸ்வரன். சரியா? சாரி, நான் இப்பதான்